Welcome to my channel, my subscriber. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing work from home opportunity, mobile based part time job, perfect for student, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours, work at your just share and publish content, simple tasks, no selling, no referral. You have a Facebook, Instagram, YouTube channel. You are already eligible. Earn daily income with the instant payment. Start from day one. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, ஒருவர் மட்டுமே எல்லா விஷயங்களையும் முடிவு செய்வதை விட இருவரது முடிவு பெரும்பாலான நேரத்தில் ப்ளஸ் மைனஸை சரியாக அலசுவதற்கு சிறந்ததாகும். வாங்க பார்க்கலாம். குடும்பத்தில் செல்வம் செழிக்க இதை ஃபாலோ பண்ணலாம். நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படுவதற்கு முக்கிய காரணமே கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செயல்படுவதுதான். குடும்பத்தில் செல்வம் செழிக்க வேண்டுமானால் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தே திட்டமிட வேண்டும். அப்போதுதான் ஒருவருடைய குறைகள் மற்றவர்களால் நிறையாகும். குடும்பத்தில் ஏகோபித்தமாக ஒருவர் மட்டுமே எல்லா விஷயங்களையும் முடிவு செய்வதை விட இருவரது முடிவு பெரும்பாலான நேரத்தில் ப்ளஸ் மைனஸை சரியாக அலசுவதற்கு சிறந்ததாக இருக்கும். வங்கி கணக்குகளை ஜாயிண்ட் அக்கவுண்டுகளால் வைத்து கொண்டால் ஒருவர் மேல் ஒருவர் மீதான நம்பிக்கை அதிகரித்து சிறப்பாக செயல்பட முடியும். அதேபோல் பொறுப்புகளும் எளிதாக பிரிக்கப்பட வேண்டும். ஒருவருக்கு எளிதில் திறமை அதிகம் இருக்கிறதோ, எளிதாக வருகிறதோ அதை அவரிடம் விட்டுவிட வேண்டும். அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி. யாருக்கு சரியாக செய்ய வருகிறதோ அவர்களிடம் அந்த பொறுப்பை விட்டுவிடுவதே சிறப்பாக உதவியாக இருக்கும். பொதுவாகவே பெண்களுக்கு பட்ஜெட் போடுவது மிகவும் எளிதாக வரும். இருப்பதை வைத்து சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் பெண்கள். எனவே அந்த வேலையை அவர்களிடம் தந்துவிட்டு அதை பற்றி இருவரும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கலாம். முதலீடுகள், ஷேர் மார்க்கெட்டு ஆண்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். எனவே அந்த முதலீட்டு யோசனையை அவரிடம் விட்டுவிட்டு இருவரும் கலந்தோசித்து முடிவு எடுக்கலாம். மொத்தத்தில் யார் எந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும் இருவரும் இணைந்துதான் முடிவு எடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம் நிலைக்கும். இல்லை என்றால் அதிக பொறுப்பை சுமக்கும் ஒருவர் நானே தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டுமோ என்று அழுத்து கொள்வார்கள். வீடு வாங்குவது, வங்கியில் பெரிய தொகையில் கடன் எடுப்பது போன்ற பெரிய செலவுகளை இருவரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. அதேபோல் வாங்கும் கடன் யார் பெயரில் வாங்குவது, யார் அதற்கு வட்டி கட்டுவது, யாருடைய பெயரில் வாங்கினால் நன்மைகள் அதிகம், அல்லது 2 பேரும் சேர்ந்து வாங்கலாமா போன்ற முடிவுகளை எடுப்பதற்கு இருவரும் உட்கார்ந்து பேசி முடிவு எடுக்க வேண்டும். இதில் ஈகோ கூடாது. குடும்பத்தின் தேவை என்ன, இலக்கு என்ன, இந்த கடன் தேவையா போன்றவற்றை அலசி தீர்மானிக்க வேண்டும். பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்படும் பொழுது அவற்றை சரியாகவும் திறமையாகவும் செய்ய முடியும். ஒருவரே அனைத்து பொறுப்புகளையும் வைத்து கொண்டால் மன அழுத்தம் ஏற்படுவதுடன் வேண்டாத பிரச்சனைகளும் தலை தூக்கும். வீட்டில் குழப்பம் உண்டாகும். வீட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரிவதில்லை. ஏதோ பேருக்கு இருக்கிறேன் என்று புலம்ப ஆரம்பித்து விடுவார்கள். எனவே பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்போம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.